எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க இந்த மனிதன், எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாரையுமே கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது. தப்பு பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான். இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறது, 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆண்டு சினிமாக்காரங்க தான். அதுக்கப்புறம் வந்து கலைஞராகட்டும், புரட்சித் தலைவராகட்டும், தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தால் என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்தை பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ இதெல்லாம் நைட்டை தூங்கலாம் இல்லைன்னே தெரில. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சு, அது வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துருது. ஆனால் இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்போ தான் கண்டிப்பாக வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்தில். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் எல்லாருக்குமே சாரி, நான் ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு ப்ரோக்ராமு. என் பேர் ஜனகன், காணாத சுடர் படத்தோட டேரக்டர். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா படத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஒரு புதிய முயற்சியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த காணாத சுடர். ஸோ முழுக்க பசங்க மட்டுமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி எடிட்டர், டிஓபி, டைரக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பண்ண படம் தான் காணாத சுடர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாமே ஆரம்பித்தது எது மூலியமானா ஃபேமிலி மூலியமாக தான். ஸோ என்னோட பேஸான ஃபேமிலிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் மை வெல் விஷஸ். அண்ட் ஃபஸ்ட்டு கூல் சுரேஷ் சார் போய் பார்க்குறப்ப அங்கே வந்து மொபைலில் சார்ஜ் போட்டிருந்தேன். போயிட்டு ஒரு சால்வை மட்டும் போட்டுட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். சால்வையை திருப்பி இங்கே பண்ண மாதிரி எனக்கே திருப்பி போட்டார். வரப்போ வந்து ஃபோனுண்ணா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னா அப்போ ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலண்ணா. அப்போ கண்டிப்பான்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணா, கூப்பிட்டோடனே வந்ததுக்கு. தேங்க்யூ காவல் சுகுமார்ண்ணா, தேங்க்யூ கொட்டாச்சி சார் இன்வைட் பண்ண உடனே வந்ததுக்கு. அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் ஷூட் வந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் போயிருக்கோம். போனதுக்கப்புறமா வந்து ட்ராவல் ஒரு 2 hours, ஒரு 4:30 இங்கே ஆயிடுச்சு. வந்தால் ரூம் எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் காலைல 7 மணிக்கு ஷெட்யூல்லாம் எனக்காக வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் சார் படத்தோட லிரிக்ஸ் சார், எனக்கு பர்சனலாக வந்து கனவுகள் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதை தாண்டி மீதி இருக்க 4 பாட்டுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அருமையாக சூப்பராக இருக்குது சார். அண்ட் ஸ்ரீகாந்த் அவரால் வர முடியல, ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸ்ரீகாந்தன். அண்ட் இந்த இடத்துல என்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட கம்ப்யூட்டர் சார் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தது என்னோட டீச்சர் தான். என்னோட காலேஜில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்தது என்னோட காலேஜ் ஸ்டாஃப். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு பேக் போனாக நின்றுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷஸ் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பிரஸ். கண்டிப்பாக படத்தை வெளில கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள். இது நம்ம சோஷியல் மீடியாவை சரி எங்கே திறந்தாலும் வன்மம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி, புதுசாக வர்றதும் சரி, அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கசியமான விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதை தான் தேடி பார்க்குறோம். அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நல்லவங்களுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நடக்கிறதெல்லாம் அந்த பூமியில் அவ்வளவு இருக்குது. 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா, எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க இந்த மனிதன், எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் அதாவது இங்கே யாரையுமே கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான். அது எல்லாருமே வந்து, அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செத்து போன தலைவர்களையும் விட மாட்டேன்றாங்க, இப்பயும் செய்கிறாங்க. உயிரோடு வாழ்கிறவங்களே விட்டு வைக்க போகிறாங்க, வச்சு தான் செய்வாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறது, 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆச்சுக்கு சினிமாக்காரங்க தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞராகட்டும், புரட்சித் தலைவராகட்டும், தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தால் என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்தை பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ அதாவது இவங்களாம் நைட்டில் தூங்கலாம் இல்லைன்னே தெரில. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்தை வெளியே தெரிஞ்சு போச்சா, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்போ தான் கண்டிப்பாக வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காணாத சுடர் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமாக சொல்கிறேன், இயக்குனர் தான் ஒரு படைப்பில் வெளியாகிறாரு.
வேறு யாரும் நம்ம கிடையாது. இப்போ வந்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. நான் வருத்தமே படாதீங்க. நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது. என் கேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமாக மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமாக ஒரு படைப்பாளி தான் வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள்ல தான் நல்ல பாடல் வரிகள் கிடச்சிருக்குது. நல்ல பாடல், இந்த பாட்டு இல்லாமல் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாமல் போன அந்த நண்பன் என்ன பேர், ஸ்ரீகாந்தன், ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்கள் ஒரு கலவையாக இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாமல் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவாக கேட்குற மாதிரி நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீமில் உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தில் வெளியாகிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே வந்த எதுவுமே சோடை போனதோ வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச். படக்குழுவிற்கு அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திறமையோடு நம்ம காத்திருக்காம அத்தனை பேரையும் கரெக்டாக வேலை கொடுத்து அத்தனை நேரத்தையும் மேலே கொண்டு வந்து நம்ம இயக்குனர் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த மேடை வந்து ஸ்ரீகாந்தன் அவருடைய மேடை. காணாத சுடர், ஆனால் நம்மளையெல்லாம் வள்ளினாலும் காண வச்ச சுடர் ஸ்ரீகாந்தன். இத்தனை பேரையுமே வந்து அத்தனை பாடல்களையுமே பக்கத்தால் உட்காந்துட்டு சொன்னார், இந்த பாடலெல்லாம் நான் தானுங்க கோட்டாச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. உண்மையாலுமே ரொம்ப அத்தனை வரிகளுமே அற்புதமாக எழுதி ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையை நேசித்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே மனமார்ந்து இன்னொரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நல்ல கண்டென்ட் படம் கண்டிப்பாக மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நடிகர் நடிகைகளெல்லாம் பார்த்து படங்களுக்கு போகிறது ரொம்ப ரேர். நல்ல கதையுள்ள படங்களுக்கு போகிறது தான் இப்போத்த ட்ரெண்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னார், யாருக்குமே கதை தெரியாது, நான் வந்து அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன், அதையெல்லாம் புரிய வச்சு நடிக்க வச்சு அவங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த விஸ்காம் படித்து வர அவங்கக்கிட்ட வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் எத்தனையோ படங்கள் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம் நான் பணியாற்றியிருக்கேன். இப்போது நான் சமயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கேன். என் கூட வந்து நான் மிஸ்காம் படித்த தம்பி தான் டைரக்டர் ரஞ்சித்து. அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்மளை உயிரை வாங்குவாங்க பாருங்கள், உயிரே போயிடும். அது அவங்களா யோசிச்சு அவங்களா ஒரு கதைக்குள்ளே அவங்களா கற்பனையில் ஒரு விஷயம் இருக்கும், அதை இங்கே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது எப்படி வரும், நாம் ஒன்று எதிர்ப்போம், அது வர வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சூப்பராக வேலை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தம்பி. உண்மையாலுமே இவரை பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் நம்ம முருகதாஸ் சார் எப்படி வந்தாரோ அது மாதிரி இருக்கிறாரு இவரும் அந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியமாக அடைவார்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.